ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பையன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எதாவது பண்ணி கொடுமா அப்படின்னா, எனக்கு டைம் இல்லைடா அப்படின்னா, எனக்கு 2 பொட்டேட்டோ மட்டும் கொடுமா, நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். வந்து பார்த்தா அங்கே எல்லாம் கட் பண்ணி, உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ எல்லாம் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருந்தான், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரியே அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டான். கொஞ்சம் உப்பு போட்டான். அப்புறம் கொஞ்சம் வத்தப்பொடி போட்டுக்கிட்டான் வரப்புக்கு. ரொம்ப சரியில்லை. கார்ன்ஃப்ளவர் மாவு, சிக்கன் மசாலா இருந்தால் கொடுமா வேணும் அப்படின்னு சொன்னான். சரி பரவாயில்ல, கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். சிக்கன் மசாலாவை போட்டுக்கிட்டான். அப்புறம் கொஞ்சம் கறி மசாலா பொடி போட்டான். கலருக்காக கொஞ்சம் கலர் தூள். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா எண்ணெய் காய வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, நல்ல வாசம் வருது, என்னடா நடக்குதுன்னு வந்து பார்க்க வந்தால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நான் என் வேலையெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே என் பையன் 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டு பவுலில் போட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே தக்காளி சாஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தான், டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டான். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணி கொடுத்தா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். நீங்களும் ரெடி பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்